ஏதாச்சும் பரிகாரம் சொன்னா மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லுவா மகா. இப்ப பாரு, ஒரு செடியை நட்டு வைக்கிறது என்ன, மஞ்ச தண்ணி என்ன, கோலம் என்ன, ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் மூட நம்பிக்கை இல்லையா? செடியை வச்சா குழந்தை பிறந்துருமா? அக்கா, நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்க? ஏய், நான் என்னடா தப்பா கேட்டேன்? அந்த சாமியார் செஞ்ச பூஜைய மூட நம்பிக்கைன்னு தானே பாதியிலே விட்டுட்டு வந்தா உன் பொண்டாட்டி. அந்த சாமியாரே போலியா? இதுல பூஜையை பாதியில விட்டுட்டு வந்தது குத்தமாயிடுச்சா? பூஜையை பாதியில விட்டுட்டு வந்தது பிரச்சனை இல்ல, அதுக்கு சொன்ன காரணம் தான் பிரச்சனை. அந்த சாமியார் நல்லவன் இல்லங்கிறதே அப்புறம் தானே தெரியும். அதுக்கு முன்னாடி மூட நம்பிக்கை தானே உங்க மருமக பூஜையை பாதியில விட்டுட்டு வந்திருக்கா. அத்தை, வெண்ணிலா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் மகாவை திட்டிட்டு இருக்காதீங்க அத்தை. சரியான காரணம் இல்லாம மகா எதையுமே செய்ய மாட்டான். நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் மகா பதில் சொல்லிட்டான்னு வைங்களேன், அது உங்களுக்கு தான் நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிரும். வெண்ணிலாவால உங்களுக்கு வாங்கி தர முடிஞ்சது அது ஒண்ணுதான். அடாடா, இப்படி பனி அடிச்ச மாதிரி டான்னு பேசுறீங்களே, இத்தனை வருஷமா எங்க போயிருந்தீங்க மாப்பிள? ஆமாப்பா, ஆனா பேசுறதுல மட்டும் இல்ல, இருந்ததும் டான் டான்னு மணி அடிச்சா வேலை நடக்கிற இடத்துலதான். ஜீவாவை விடுக்கா. மகா எதுக்காக பூஜை நிறுத்தினான்னு கூட தெரியாம நீ அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்க. அம்மா எல்லாத்தையும் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு மகா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதானே இந்த வீட்டு வழக்கம். வழக்கத்தை மாத்தாம நடந்துக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும். அங்க மட்டும் என்ன, அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது சரி, வேண்டான்னு அவ முடிவு பண்ணிட்டான்னா உலகமே அது சரினாலும் அவ தப்புன்னு தானே சொல்லுவா. இதானே உங்க மருமகளோட வழக்கம், அதையும் சேர்த்து சொல்லுங்க. அத்தை, அந்த மந்திரவாதி பூஜை பண்ணும்போது ஒரு சேவலை அறுத்து போட சொன்னாரு. என்னால ஒரு உயிரை கொல்ல முடியாதுன்னு தான் நான் பூஜையை விட்டு பாதியிலே வந்துட்டேன். இது தப்பு இல்லையே. இந்த செடியும் ஒரு உயிர் தான். இதுக்கு தண்ணி ஊத்தி இந்த உயிரை வளர்க்கும் போது அந்த உணர்வு நம்மள அறியாமலே நம்ம மனசை தொடும். இது காய்ச்சி கனியும் போது நம்ம வீட்லயும் வாரிசு வரும்னு காட்டு மல்லி சொன்னது எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, இப்படி நான் ஒரு செடியை வளர்க்கறதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் இல்ல, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. அதனாலதான் நான் இதை பண்றேன். கரெக்டுமா, நீ என்னைக்குமே தப்பான விஷயம் பண்ணதே இல்ல. ஏன் கௌரி, உன் பொண்ணுதான் கூறு இல்லாம செடி வச்சா குழந்தை பிறக்குமான்னு சொல்றா. நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நீ மட்டும் துளசி செடிய சாமியா நினைச்சு கும்பிடுறல்ல. துளசி செடி வச்சா அதுல இருந்து வர்ற ஆக்சிஜன் உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க எல்லாம் கும்பிடுறீங்கல்ல, அது சரினா இதுவும் சரிதானு உன் பொண்ணு வெண்ணிலாவுக்கு சொல்லு. அத்தை, நீங்க சொன்னதோ அவளா செய்யறதோ, மகா குழந்தை பிறக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சா என்னத்த? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்தா உங்களுக்கு ஓகே தானே? பரவாயில்ல, விடுங்கண்ணே. அவங்களுக்கு இதுக்கு மேல நான் எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல. அவங்களுக்கு பேரனோ பேத்தியோ வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க போறாங்க. அத்தை அதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்க போறாங்க. நான் அதை பார்க்க தான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள வாங்க, மாப்பிள உங்ககிட்ட நிறைய பேசணும். வாங்க வாங்க, அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் போய் அந்த சாமியார பாத்தீங்க. என்னவோ இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. பண்றேன். ஏன் சார், இன்னைக்கும் நீங்க சரக்கடிக்க அந்த மகா தான் காரணமா? இந்த சேலம் எக்ஸ்போ ஆர்டர் கையை விட்டு போனதுக்கு யார் காரணமோ, போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம அந்த ஸ்வேதா முன்னால அசிங்கப்பட்டு திரும்பி வந்ததுக்கு யார் காரணமோ அவதாண்டா நான் இப்ப சரக்கு அடிக்கிறதுக்கு காரணம்.
இதை தானே நான் ஷார்ட்டா மகா தானே காரணமான்னு கேட்டேன். ஆமான்னு நீங்களும் ஷார்ட்டா சொல்லியிருக்கணும் சார். டேய், உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு ஒரு வார்த்தையில அணையாதுடா. இப்போ மட்டும் அணைஞ்சிருமா சார்? அந்த மகாவை அழிக்கிற வரைக்கும் அணையக்கூடாது சார். ஆமாண்டா குணா, அந்த மகாவை அழிக்கிறதுக்குன்னே அந்த நெருப்பை இப்படி சரக்க ஊத்தி ஊத்தி பெருசா எரிய வச்சிட்டு இருக்கேன். மகா, விட்ட மாட்டேன் மகா உன்னை.